ரெட் கலர்லயே இருக்கக்கூடிய ரோஸ்ல இந்த ரோஸ் நல்ல கலர் சேஞ்சிங் ரோஸாவும் இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரோஸ் உங்களுக்கு இனிஷியலா பூக்கும்போது நல்லா டார்க் ரெட் கலர்ல பூத்தாலும் பூத்து உங்களுக்கு ஒரு 3 அல்லது 4 நாட்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வெல்வெட் கலர்ல மாறும். பிளாக் மேஜிக் ரோஸுக்கு அப்புறம் நல்லா வெல்வெட் கலர்ல மாறக்கூடிய ரோஸ் இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ரோஸையும் கூட சொல்லலாம். இந்த ரோஸோட பூக்கும் தன்மை பாத்தீங்கன்னா ஒரு கிளைக்கு 1 இருந்து 3 அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 5 இருந்து 8 மொட்டுக்கள் நல்லா பெரிய செடியா வளரும் போது இந்த செடி வந்து நல்ல பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் ரெட் ரோஸ்ல வந்து ஒரு பூவா வச்சுதான் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு நிறைய கொத்து கொத்தா பூக்கள் வைக்கணும் அப்படின்னா தாராளமா இந்த ரோஸை கூட வாங்கி நீங்க வளர்க்கலாம். அப்படி இந்த ரோஸோட நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெட் பின்னாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோஸ் இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பூக்கள் முடிஞ்சதும் அடுத்தடுத்து கிளைகள் வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். நீங்க இந்த செடிகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த ரோஸ் வேணும்னா மறக்காம சீக்கிரம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு